கமலா, கடுஞ்சிறையில் தந்தை, கல்யாண மண்டபத்தில் மகன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சங்கர், நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு அர்த்தமில்லாத காரியம். தவறு கமலா, தவறு. என் வாழ்க்கையின் அர்த்தமே அதிலேதான் அடங்கி இருக்கிறது. இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நடத்த போகும் ஆராய்ச்சி அத்தனையும் நடந்து முடித்து தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்கிற்காக. அதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன். வழக்கு முடியவும் இல்லை, நல்ல தீர்ப்பு வழங்கப்படவும் இல்லை. சங்கர், நீங்கள் பழைய குப்பையைத்தான் கிளறப் போகிறீர்கள். கவலை இல்லை. கோமேதகம் கிடைக்கும் என்றால் குப்பையை மட்டும் என்ன, சாக்கடையை கூட கிளறலாம். அப்போ முடிவு கடமை முதலில், அதற்கு பிறகுதான் எல்லாம். சங்கர், கடைசியா கேட்கிறேன், இந்த தேதியில என் கமலா 1 கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்துக்கு எஜமானி. இப்ப உனக்கு அவ வேணுமா, இல்ல ஒண்ணுமில்லாத அப்பாதான் வேணுமா? புரிகிறது உங்கள் கேள்வியின் நோக்கம். பிதா தேவையில்லை, பொன்னும் பொருளும் தான் தேவை. இப்படி நான் சொல்வேன் என்றுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி நினைக்க கூட என் மனம் கூசுகிறது. சங்கர், என்னை தடுக்காதீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற முதுமொழியை நான் இன்னும் மறக்கவில்லை. வருகிறேன். புறப்பட்டுட்டியா சங்கர்? ஆமாமா, சீக்கிரமா கிளம்பினாதான் ரயிலுக்கு போக முடியும். அடே, என்னம்மா இது? ஒண்ணுமில்லை, கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல முன்ன பின்ன பழக்கமில்லாத இடத்துக்கு போறிய, அங்கே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படிங்கிற கவலைதான் எனக்கு. நான் தனியாவா போறேன்? யார் சொன்னது? என் கூட உண்மை வருது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்த என் அம்மாவோட ஆசீர்வாதம் வருது. இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு துணை என்னம்மா வேணும்? சங்கர், என் கண்ணே, என் செல்வமே, அதுக்கு இல்லடா மகனே. பலமான வாழ்க்கை எதிர்த்தா போல இருக்கிறப்போ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னை எங்கேயோ அனுப்புகிறேனே, என் மேல் கோபம் இல்லையே கண்ணு? அப்படி ஒண்ணும் இல்லை அம்மா. இந்த உடலுக்கும் உயிருக்கும் காரணமே நீங்க 2 பேரும் தானே. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்து முடிக்கிறதாமா மகனுக்கு அடையாளம். நான் போயிட்டு வர்றேம்மா. சாரி மிஸ்டர் சங்கர், நீங்க அந்த கைதி குமாரசாமி இப்ப பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார். 12 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு இன்டர்வியூ கொடுத்து தான் சார் ஆகணும். ரொம்ப தொந்தரவு பண்றீங்களே. நீங்க இப்ப பார்க்க முடியாதுன்னா முடியாதுதான். ஏன் வீணா பேசி நேரத்தை பாழ் பண்றீங்க? ஐயா, நீங்க என்ன யாரும் நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் அவருடைய மகன் ஐயா, மகன். என்ன, நீங்க அவரோட மகனா? கொஞ்சம் வாட, இவரை அழைச்சிட்டு போய் அந்த கைதி குமாரசாமியை காட்டுப்பா. எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரல். அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரல். கஞ்சாவெறியனடி கை சேதமாகும் முன்னே அஞ்சாத என்று சொல்லி எந்தன் கண்ணம்மா, நீ ஆண்டிருந்தால் ஆகாதோ எந்தன் கண்ணம்மா. ஏன் சார், என்ன சமாச்சாரம்? எங்க அப்பாவை எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவர் தான் உங்க அப்பா. குமாரசாமி, 840 840 840. குமாரசாமி ஒன்னதான்ப்பா. இதோ பாரு, உன் மகன் வந்திருக்காரு. அப்பா, அப்பா, நீங்க நினைச்சபடியே அம்மா என்ன ஒரு வக்கீல் ஆக்கிட்டாங்க. அதுவும் முதல் கேஸ்லயே நான் வெற்றி மாலை சொல்லிட்டேன். இனிமே உங்க அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு முழு பலமும் கிடைச்சாச்சு. அப்பா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஓ,
இத்தனை வருஷமா நான் அவங்கள வந்து பார்க்கலன்னு என் மேல கோவமாப்பா? நான் என்ன செய்யும்? நேத்துதான் அம்மா எனக்கு பூரா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா, என்ன இப்படி சோதனை பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. அப்பா, கொஞ்சம் திரும்பி என்ன பாருங்க. உயிரை கொடுத்தாவது நீங்க குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க புறப்பட்டிருக்கிறவங்க மகனை கொஞ்சம் பாருங்க. அப்பா, என்ன பார்க்க மாட்டீங்களா? என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அப்பா, எங்க நான் நடந்த கதையெல்லாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்த வந்திருக்கேனோ நினைச்சு மௌனமா இருக்கீங்களா? இல்லப்பா, இல்ல. நீங்க அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நீ போற காரியம் ஜெயமாகட்டும்டா மகனேன்னு என்ன ஒரு தடவை வாழ்த்துங்கப்பா. ஒரே ஒரு தடவை என்ன வாழ்த்துங்கப்பா. அப்பா, உங்களோட கூட சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. உங்க ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாத பாவியாவா நான் இருக்கணும்? நேரம் ஆயிடுச்சா? என்னோட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. உங்க அன்பு வாயாலே மகனேன்னு ஆசையா ஒரு தடவை கூப்பிடுங்கப்பா. வெற்றியோட திரும்பி வந்து என்ன மீட்டுக்கிட்டு போடா கண்ணேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, 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 அப்பா. ஏன்பா குமாரசாமி, உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சா? இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டானே உன் மகன், அவங்கிட்ட ஒரு வார்த்தை பதில் பேசி அனுப்பிச்சிட கூடாது? அட ஒன்னதான்பா கேக்குற. என்னப்பா கோதண்டம், என்னப்பா அந்த பைத்தியம் கையில போய் பேசினாகிறிய? சோத்து பறிக்க தூண்டுறத விட்டு நீ வேற வாப்பா. அம்மா அம்மா, நான் புள்ள குட்டிக்காரன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ரெண்டு பேருமே வாங்க, எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சரி பாப்பா. இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஆமாங்க, என் பெயர் சங்கர். சென்னையில வக்கீலா இருக்கிறேன். என் பேர் லீலா. மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியையா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊர்ல இங்க நல்ல ஹோட்டல்? ஹோட்டலா? இந்திரபவன் நல்லதுன்னு சொல்றாங்க.
23 23 23 5 30 30 30 23 5 28 28 28 28 28 28 1 29 room காலி இருந்துங்களா? 29 29 29 29 ரூம் இருக்குதான்னு கேட்டேன். இருக்கு 92 அங்கேயே இருக்கட்டும். முதல்ல என்ன அனுப்பி வைங்க சார். வாங்க போயிட்டு வாங்க ரூம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ரூம் இருக்குன்னு சொன்னல பாத்தீங்களா? இந்த இருக்கு வந்து நம்மள கிறுக்கு ஆக்கிடுச்சு. உங்க பேரு? சங்கர். எவ்வளவு நாள் தங்க போறீங்க? ஒரு மாசம். ஒரு மாசமா? அப்ப 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. உங்க ஊரு, பேரு, தொழில், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அதுல ஒரு கையெழுத்த போடுங்க. சரி. நாங்க இருக்கு 9 இருக்கு 9 இருக்கு 9 9 9 2 9 2 11 11 11 11 11 இருக்கு 9 இதுல 9 இருக்கு 9 இல்லையா, 29. ஆமா 29. ஐயோ மூளையா. டே பையா சார். ஐயா 5 நம்பர் கூட்டு போ. சரி சார். 5 நம்பர் 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 ஏன்டா நீ வேற குதிக்கிற? போப்பா. 5 நம்பர் 30 30 30 30 30 30